ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப். சரிங்களா? ஃபஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம். டு ஏபிள் டு அக்வயர் த நாலேஜ் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அதாவது பிளான்ஸுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஏபிள் டு அப்ரிஷியேட் தி இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்து அதோட இம்பார்ட்டன்ஸ், பிளான்ஸும் சரி அனிமல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வி ஆர் ஆல் லிவிங் இன் green planet. Plenty of natural plant resources are around us. The economic botany basically deals with the providing plants in a relation to human welfare as food, clothing, shelter and medicine, either directly and indirectly. The indirect usage includes that needs a livestock maintenance of environment. The benefits may be domestic, commercial and environmental and aesthetic. The plants bring about economy to the country in large extent, and it is a fact that wealth of a country largely depends upon its agriculture and plant products. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ எல்லாமே நம்ம ஆக்சுவலி வி ஆர் லிவிங் இன் அ க்ரீன் பிளானட், ரைட்? அப்போது அங்கே வந்து நேச்சுரல் பிளானட்ஸ் ரிசோர்ஸஸ் நம்ம சுற்றி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வந்து மெயினாக வந்து பாட்னி அப்படிங்கிறது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும்போது அதோட ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம், எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்கனாமிக் வைஸும் லார்ஜ்லி இட் ஹெல்ப்ஸ், ரைட்? இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரி அப்படிங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ எக்கனாமிக் பாட்னி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள் அண்ட் பிளான்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் எக்கனாமி. ஸோ இதுதான் அங்கே மெயின். ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டைம் ரைஸ், வீட், மில்லட் ஹேஸ் பீன் ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் வாஸ்ட் பாப்புலேஷன். ஸோ அந்த காலத்துலேயே வந்து ரைஸ், வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நிறைய பாப்புலேஷன் இருந்தாலும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணாங்க. அங்கே டிமாண்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. India is dedicated by the presence of charred grains and most of excavation sites. In addition, reference of abundant in ancient literature about the existence and usage of several crops of economic importance. இது பார்த்தீங்கன்னா picture 1, picture 2, picture 3 அப்படிங்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பேடியெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ எவ்வளோ நிறையா பாப்புலேஷன் இருந்தாலும் அவங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் பார்க்கலாம், ஒய் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் பேடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன் மேக்ஸ் ரோப் யூஸிங் கயிர் வேர் த ரா மெட்டீரியல்ஸ் கம்ஸ் ஃப்ரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ் ஆர் கலெக்டட் இன் பிளேட்ஸ். டு யூ நோ இது யூசஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்ட் பை த மேன் டு மேக் அ சேர். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு கொஸ்டின். இன் திஸ் லெசன் வி டிஸ்கஸ் அபவுட் தி டிஃப்ரெண்ட் crops of economic uses in relation to mankind. Based on the economic values and uses, the plants may be broadly classified into. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா plants as food. அடுத்து பார்த்தீங்கன்னா species yielding plants. அடுத்து பார்த்தீங்கன்னா medicinal plants, fiber yielding plants, timber yielding plants, ornamental plants. இதெல்லாம் வந்து different types of plants. Plants as food. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா plants வந்து ஃபுட்டாக இருக்கும்போது plants are main sources of food for human. These plants are known as food plants அப்படின்னு சொல்லுவாங்க. Do you have vegetable garden in your house? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் தான். We eat different parts of plants such as root, stem, leaves and unripe and drip fruits. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ஸை வந்து நம்ம முடிச்சிருக்காங்க. ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ளவரிங் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பிளான்ஸ் வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனா இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் ஃபுட். அடுத்து பார்த்தா டிம்பர் ஈல்டிங் பிளான்ஸ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபர்னிச்சர், ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ். ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ்னால் இது கிவ்ஸ் helps in textile and filling fibers. Speciesனா it is used for coloring, preserving food. Medicinal plants, it is used as medicine, germ killing. அடுத்து அனிமல் பிளான்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, த நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகன்ட் டு அஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளான்ஸ் ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, பல்சஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் ரூட்ஸ், பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி இருக்கும்போது ரூட்ஸ் சாப்பிடுவோம். அதே பார்த்திங்கன்னா லீவ்ஸ், கரி லீவ்ஸ், கார்பேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம்னு பார்த்தா பொட்டேட்டோ, யாம், அதெல்லாம் ஸ்டெம். அடுத்து ஃப்ளார்ஸில் வந்து பனானா ஃப்ளார், காலிஃப்ளவர். ஃப்ரூட்ஸில் வந்து ஆம்லா, கோவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்குவோம். சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சீரியல்ஸ் ஆர் எடிபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கிரெயின் கல்டிவேட்டட் ஆன் தி கிராஸ். எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், பாஜா, மில்லட். ஸோ இதெல்லாம் வந்து சீரியல்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
அடுத்து பார்த்தா பல்சஸ். பல்சஸ் ஆர் edible seeds of plants. Legume family pulses are secured in pots. Example Bengal gram, green mung bean, இதெல்லாம் வந்து பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்தா ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ் ஆர் ஆர்னமெண்டிக் பிளான்ஸ். ட்ராபிக்கல் பிளான்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஃபார் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட். ஃபுட்டுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது தான் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ இட் இஸ் த மெயின் கொஷின், இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் கொஷின். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சரிங்களா? Certain plants, leaves, flowers, stems are primarily used for ஃப்ளேவரிங், கலரிங், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது ஒரு சில ஃப்ளார்ஸோடைய லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீஷிஸ் இன் இந்தியா. ஃபாலோயிங் ஸ்பீஷிஸ் ஆர் இன்க்ளூடட் ஃபார் த வெரைட்டி ஆஃப் இந்தியன் டிஷ்ஷஸ். கார்டம், பிளாக் பேப்பர், கரி லீவ்ஸ், ஃபெனுக்ரிக், ஃபெனல், அஜ்வன், bay leaves, cumin, coriander seeds, turmeric cloves, ginger, nutmeg, சினியாங். இதெல்லாம் வந்துட்டு ஸ்பீஷிஸ் இந்தியாவில் வந்துட்டு நம்ம டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ வேர்ல்டு ஃபுட் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா October 16th. ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் கொஷின். ஸோ ப்ளீஸ் நோட் இட். த எய்ம் ஆஃப் த செலிப்ரேஷன் of this day is to promote the worldwide awareness and action for those who suffer from the hunger. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக வந்துட்டு வேர்ல்ட் ஃபுட் டே வந்துட்டு FAO வேர்ல்ட்ஸ் ஃபுட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போனா பார்த்திங்கன்னா October 16th. கார்டன், பிளாக் பேப்பர் இருக்குது, கரி லீவ்ஸ், ஃபெனோக்ரிக், ஃபெனல், கொரியாண்டர் சீட்ஸ், கியூமின், பே லீவ்ஸ், அஜ்வன், கிளவ், நத்திமிங், சிமினி. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ஸ் பார்க்கலாம். சம் பிளான்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் குட் இன் ஹீலிங் ஆர் டிசீஸ். வி கால் தீஸ் பிளான்ஸ் அஸ் மெடிசினல் பிளான்ஸ். அதாவது நம்மளுடைய டிசீஸை வந்து இட் ரெக்கவர்ஸ் அப்படின்னா வந்து மெடிசினல் பிளான்ஸ்னு சொல்லுவோம். தி எலிவேட் பர்ன்ஸ், கட், cold, fevers, sneezes and more. Some of the chemical compounds in medicinal plants acts against insects, fungi and certain germs. அதாவது it fights against germs இல்லையா? ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் நம்ம வந்து மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெடிசினல் பிளான்ஸ் ஆர் ரிச் இன் ரிசோர்சஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் which can be used as a ட்ரக் ப்ரிப்பரேஷன். அதாவது மெடிசன் ப்ரிப்பரேஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஆம்லா அப்படிங்கிறது வந்துட்டு விட்டமின் சி டிஃபிஷியன்சிக்காக, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. துளசி காஃப், ப்ரோன்சிட்ஸ், கோல்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆலிவ் அப்படின்னா லாக்ஸ்குவைட், வூண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீம்னா ஸ்கின் டிசீஸ்க்கு. டர்மரிக்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபைட்டர் அகேன்ஸ்ட் ஜெர்ம்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபைபர் yielding plants பற்றி பார்க்கலாம். the plants which gives us fiber necessary for our uses. இதை வந்து ஃபைபர் yielding plantsன்னு சொல்லுவாங்க. the fibers from these plants can be spun in thread, rope, cloth இருக்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக டெக்ஸ்டைல் பர்பஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. we can classify the fiber yielding plants in two types based on the uses. இது வந்து டூ டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், வந்து காட்டேஜ் ஃபைபர்ஸ், ஃபில்லிங் ஃபைபர்ஸ். இது பார்த்திங்கன்னா க்ளோத் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டேஜ் ஃபைபர்னா ரோப்புக்காக ட்வின்ஸ் அந்த ரோப்பெலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபில்லிங் ஃபைபர்ஸ் அப்படின்னா வந்து மேட்ரிசஸ் இது பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிளான்ட் பார்ட்ஸ். பிளான்ட் ஃபைபர்ஸ் இன்க்ளூட் எக்ஸாம்பிள் காட்டன், ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஜூட், ஃப்ளாக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. லீஃப் வந்து அக்வே. அடுத்து ஹஸ்க் ஃபைபர்ஸ் வந்து எதுக்கு வரும்? கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் இந்தியா ஜூட் கிராப் இஸ் க்ரோன் இன் த 7 states. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் நோட் இட். வெஸ்ட் பெங்கால், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா. ஸோ 50% ஆஃப் ரா ஜூட் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் மார்க் இட். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி தான். அடுத்து பார்க்கலாம் timber yielding plants பற்றி பார்க்கலாம். The world needed construction for building, making furniture obtained from certain plants. We use wood for the purpose of features like durability, stylish, finishing and resistance and temperature changes. So இதெல்லாம் வந்து timber yielding plants. ஸோ இந்த pictures link பார்க்கலாம். All the commercial timbers are classified into two types. இது வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹார்ட் வுட், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் வுட். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்து வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட்ஸ் ஆர் angiosperms and largest group of land plants. High quality of furniture, decks, flooring, wooden construction are being made
யூஸிங் ஹார்ட் வுட். எக்ஸாம்பிள் டீக், ஜாக் ஃப்ரூட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே பார்த்திங்கன்னா சாஃப்ட் வுட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் வுட் கம்ஸ் ஃப்ரம் த ஜிம்னோஸ்பெர்ம். இது வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம் ஹார்ட் வுட். அதே வந்து சாஃப்ட் வுட் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்லேருந்து இது வந்து சாஃப்ட் வுட் வந்து ஈல் பண்ணும். சாஃப்ட் வுட் ஆர் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பிளைவுட், வுடன் பாக்ஸஸ் வித் மீடியம் டென்சிட்டி. அது டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஃபைனலி கட் அண்ட் வுடன் போர்ட் அண்ட் லேயர்ட் அபவுட் தேர் பிளைவுட்ஸ். அடுத்து ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the plants which grow in the aesthetic region. சரிங்களா, aesthetic region அதுதான் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் ஃப்ளோரா பிளான்ட். இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஹாரிகல்ச்சர் என்னென்னா ஜாஸ்மின், கிறிஸ்யாந்தம், கார்னேஷியன், ஜிப்ரா, ரோஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்னமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பிளான்ட். டு டெக்கரேட் ஹவுஸ், கார்டன், பார்க்ஸ் வி யூஸ் ஸ்க்ரப்ஸ், லாஸ்டஸ், ஹைபிஸ்கஸ், கார்ப், ஜாஸ்மின், க்ராட்டன் இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல் அண்ட் பிளான்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். Animals rely on plants for their food and shelter. This relation benefits not only for animals but also for plants. Such a relation is economically significant. For example, silkworm feed on the mulberry leaves. சரிங்களா, silkworm அப்படிங்கிறது வந்து அந்த mulberry leavesல ஃபீட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் ரிலேஷன்ஷிப். the relationship between the worm and the plant is economically used as a silk production. ஸோ அதோட ரிலேஷன் வந்து இட் இஸ் எக்கனாமிக்கலி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில்க் ப்ரொடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். The animal, pests and birds are essential for cross pollination. சரிங்களா, the bright color flowers smells honey and attracts insects. As the insects go from one flower to another, they leave the pollen grains. ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளார் போகும்போது அந்த pollen grains வந்து அது ரீன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து cross pollination. To insect the pollinators, the birds need to grow protected and produce the best yield. The bees are the best pollinators. They give us honey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is also a contribution of an economy. சரிங்களா, the plants and algae live in a coral reefs and the food a variety of fishes. The fisheries worked on in these areas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஃபிஷரிஸ் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. Animals and birds play an important role in spreading seeds for the various plants. The digestive enzymes in the digestive system of the bird soften the protective layer of the seed, make it easier to germinate. ஸோ அந்த cross pollination நடக்கிறனால அது ஈஸியாக germinate ஆகிடுது. If these natural relationship between plants and animals affected, அதோட எக்கனாமியும் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. And other uses of plants maintain soil fertility. The plants maintain soil fertility in dropping and shielding the leaves, fruits and other parts to degrade the soil to form humus. Increases soil fertility. The plants with blue-green algae, bacteria, Pseudomonas extensively used to fix nitrogen in the அக்ரிகல்ச்சர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காட்டன், இந்த ஃப்ரூட்ஸ் அது மட்டும் தராமல் அந்த அந்த பிளான்ட்ஸ்லேருந்து உதிரக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலி அது டீகம்போஸ் ஆகும். அது வந்து அப்போது கீழே விழும்போது அந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமஸ் வந்து அதோடைய அந்த சாயிலோட நைட்ரஜன் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதோட ஈரத்தன்மை இருக்கும்போது அது ஈஸியாக வந்து அந்த பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். த பிளான்ட்ஸ் வென் க்ரோ டென்ஸ் வித் வில் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். அது நிறைய வளரும் போது சாயில் எரோஷன் வந்து இது பண்ணும். இன் டைம்ஸ் ஆஃப் விண்ட் அண்ட் ஃப்ளட், இது டாப் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கேரிட் அவுட் ஃப்ரம் பை ஏர் அண்ட் வாட்டர். திஸ் இஸ் ப்ரிவென்டட் பை சாயில் பை பிளான்ட்ஸ் இஃப் grown around. அடுத்து பார்த்தீங்கன்னா biofuels. Some of the plants are also grown from the sake of biofuels. Plants fuels less toxic and doesn't emit harmful gases such as less expensive Jepotra. Even the plant waste to generate electricity. Example பார்த்தீங்கன்னா sugar mills இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள் plana spinach. Osteoarthritis is a joint disease affecting the joints and the knee of old age people. சரிங்களா, இது osteoarthritis படிச்சிருப்பீங்க இல்லையா. The Indian scientists of CDRI Central Drug Research Institute Lucknow have made nano formulation in palk spinach. இது சாப்பிட்டா வந்து இது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இட் இஸ் அ மெயின் கொஷின். ஸோ ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டேஷ் இன்ஸ்டியூட் ஹேஸ் பீன் formulated nano formulation for palak to cure the orthoceresis disease அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the rubber and natural plastic. We obtain the rubber for tire, wiring, seeds for plants. Natural plastics are also produced from the plants which are biodegradable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. biodegradable அந்த ரப்பர்ஸ் வந்துட்டு
இந்த டயர்ஸ்னால பயோடிகிரேடபிளாக இருக்கும். இது வந்து இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். அடுத்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் கோட்டட் யூரியா. த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா யூஸ் யூரியா ஆஸ் அ fertilizer to increase the agriculture productivity. The Indian scientist made neem coated urea which is released nitrogen gradually. இது வந்து ஆக்சுவலி வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு நீம் கோட்டட் யூரியா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்துக்கலாம். இது வந்து பிளான்ஸ் அப்படி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டேரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஃபுட்டுக்கோ க்ளோத்ஸ் ஷெல்டருக்கு வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எக்கனாமிக் பாட்னி, அதாவது எக்கனாமி அண்ட் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலேட் பண்ணியிருக்க சயின்ஸ் தான் எக்கனாமிக் பாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பல்சஸ் வந்துட்டு எடபிள் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லெக்யூம் ஃபேமிலியிலேருந்து இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்பைசஸ் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு பிளான்ஸ் வந்து நிறைய டைம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், காட்டேஜ் ஃபைபர்ஸ், ஃபில்லிங் ஃபைபர்ஸ். சரிங்க, டெக்ஸ்டைல் வந்து காட்டன், அது காட்டேஜ் அப்படிங்கும்போது அது ட்வின்ஸ் எல்லாம், அது காயில் ட்வின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஃபைபர்ஸ் அப்படின்னா இந்த காட்டேஜ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னால் ஆக்சுவலி இது டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் வந்து ஓவர் வியூ. One of the following bird is an example for plant pollinator. Pollinator humming bird na. Natural mosquito is repellent of neem. Which of the following is not a root? Potato. Which of the following is a medicinal plant? Amla, tulsi. இது வேணா எழுதிக்கலாம். Which is the national tree of India? Banyan. சரிங்களா? Every year October 16 dash is an example of textile fiber. Cotton. I am the street of Tamil Nadu. Who am I? Bamboo tree. Right? Thank you.